श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नाम् भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भट्टाङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं। श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मेस्तु भूयसे. பராசர பட்டர் அருளி செய்திருக்கும் ஸ்ரீகுணரத்ன கோஷம் என்கிற கிரந்தத்திலே நாம் கடைசி கட்டத்துக்கு வந்துள்ளோம். பிராட்டியினுடைய பலவிதமான பெருமைகளை இந்த ஸ்தோத்திரம் மூலமாக எடுத்துரைக்கிறார் பராசர பட்டர். அதிலே நாம் கடைசியாக அனுபவித்தது பிராட்டியினுடைய திருமேனி குணங்கள், அதற்கு மேலே பிராட்டியினுடைய அவதாரங்கள், அதே சமயத்தில் எம்பெருமானுடைய அவதாரங்களை சிறப்பித்தமை, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாம் கடைசியாக பார்த்துள்ளோம். அதில் நாம் 48வது ஸ்லோகம் 49வது ஸ்லோகம் இந்த 2 ஸ்லோகங்களை கடைசியாக அனுபவித்தோம். இதற்கு மேல் வரக்கூடிய ஸ்லோகம் மாதர் மைதிலியின் ஆரம்பித்திருக்கக்கூடிய ஸ்லோகம். பிராட்டியினுடைய ஸ்வரூபம் என்ன என்றால் புருஷகாரத்துவம் என்று சொல்லுவார்கள். பிராட்டியினுடைய தன்மையே புருஷகாரத்துவம். அந்த தன்மையை மேல் வரக்கூடிய ஸ்லோகங்களிலே விளக்குகிறார் பராசர பட்டர். இதுல பராசர பட்டருடைய கவிதா சாதுரியம் என்ன, சம்பிரதாய ஞானம் என்ன, இவையெல்லாம் ரொம்ப அழகாக வெளிப்படுகின்றன. அதையெல்லாம் நாம் இனிமேல் அனுபவிக்கலாம். மாதர் மைதிலி ராட்சசீஸ்த்வயி ததைவார்த்ராபராதாஸ்த்வயா ரக்ஷந்த்யா பவனாத்மஜா லகுதரா ராமஸ்ய கோஷ்டீகிருதா காகம் தஞ்ச விபீஷணம் சரணமித்யுக்திக்ஷமோ ரக்ஷதः சானः சாந்திரமஹாகசः சுகயது சாந்திஸ்தவாகஸ்மிகீ. விராட்டிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணங்களிலே ஒன்று க்ஷாந்தி. திருப்பி அதேதான், க்ஷமா க்ஷாந்தி ரெண்டு ஒரே அர்த்தம் தான். க்ஷமைன்னு சொன்னா பொறுமைன்னு அர்த்தம். அந்த பொறுக்கக்கூடிய குணம் இருக்கே, அந்த குணத்தை பற்றி இந்த ஸ்லோகத்திலே ரொம்ப அழகாக விளக்குகிறார் பட்டர். இந்த பிராட்டிக்கு போட்டியா இருக்கிறதுக்கு தகுதி படைத்தவன் ஒருத்தன் தான் இல்லையா? யாரு அப்படின்னு கேட்டா பகவான். என்ன பண்றார் பட்டர் அப்படின்னு கேட்டா, இந்த ஸ்தோத்திரத்துல முன்னாடியே பிரதிஜை பண்ணிட்டார், அவனை காட்டிலும் அதிகமாக உன்னை துதிக்க போறேன்னு சொல்லிட்டார் ஒண்ணு. அதனால என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, அந்தந்த இடங்கள் வரும்போது அவனை காட்டிலும் இவள் உயர்ந்தவள், அவனை காட்டிலும் இவள் உயர்ந்தவள் அப்படின்றத காமிச்சுட்டே இருப்பார். என்ன பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டா, ஒரு தராசுல ஏத்திட்டார் பட்டர் ரெண்டு பேரையும். ஒரு பக்கம் பிராட்டி, ஒரு பக்கம் பெருமாள். யாருக்கு பெருமை அதிகம் அப்படின்றத தராசுல வச்சு பார்க்கிறார் பட்டர். என்ன பண்றார், எம்பெருமானுக்கு 2 சரித்திரங்கள் வைக்கிறார். 2 சரித்திரங்கள் வச்சா அந்த பக்கம் தட்டு கீழே தானே போகணும். 2 சரித்திரங்கள் வச்சு தட்டு கீழே போல. பிராட்டினுடைய ஒரே ஒரு சரித்திரம் தான், அதை ஒரு பக்கம் வைக்கிறார். இந்த பக்கம் 2 சரித்திரங்களை வைக்கிறார். ஆனாலும் பிராட்டினுடைய தட்டு தான் பெருமை வாய்ந்ததா இருக்கு, அதுல கனம் அதிகமா இருக்கு. அதனால அது கீழ்நோக்கி வருகிறது. எம்பெருமானுடைய கோஷ்டியானது லகு கிருதா, லகுவாக அடுத்து எம்பெருமானுடைய கோஷ்டி அப்படின்றது இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்படக்கூடிய விஷயம். சரி, இந்த தராசுல வைக்கக்கூடிய 3 சரித்திரங்கள் என்ன அப்படின்றதை நாம் அனுபவிக்கலாம். அதுக்கு மேல தராசுல வச்ச போது என்ன ஆச்சு அப்படின்றதை பார்க்கலாம். முதல் சரித்திரத்தை தாமே 2 வரிகளாலே அனுபவிக்கிறார் பட்டர். மாதர் மைதிலி, முதல்ல பிராட்டியை பார்த்து கூப்பிடுகிறார், மாதஹா அப்படின்னு கூப்பிடுறார். மாதஹானா அம்மா, தாயே அப்படின்னு. பல இடங்கள்ல தாயேன்னு கூப்பிடுகிறார் பட்டர். இங்கே ஆரம்பத்திலே மாதஹா என்றுதான் ஆரம்பிக்கிறார். இதுல ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சம்ஸ்கிருதத்துல சீதா அப்படின்ற வார்த்தை இருக்கு. இந்த சீதா அப்படின்ற வார்த்தைக்கு சம்போதனம்னு சொன்னா அதை யாரையா கூப்பிடும் போது எப்படி பிரயோகம் செய்ய வேண்டும் அப்படின்னா, சீதானா சீதே அப்படின்னு வரும். கூப்பிடும் போது ஹே சீதே அப்படின்னு சொல்லுவா. மாதா இருக்கு இல்லையா,
மாதாவும் பார்க்கறதுக்கு சீதா மாதிரி தான் இருக்கு. ஆனா மாதா அப்படின்னு கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஹே மாதே அப்படின்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ஹே மாதா அப்படின்னு தான் சொல்லணும். தெரியாம பல பேர் மாதே மாதே அப்படின்னு சொல்லுவாங்க. மாதே அப்படின்னு சொன்னா தாயே அப்படின்னு அர்த்தம் வராது. மாதா அப்படின்னு சொன்னா தாயே அப்படின்னு அர்த்தம். இங்க தாயே அப்படின்னு கூப்பிடுகிறார். என்ன இருந்தாலும் அப்பாவாக எம்பெருமான் இருக்கலாம், அம்மாவாகவும் கருதப்படலாம். ஆனால் உண்மையான அம்மா யாருன்னா நீதான் அம்மா அப்படின்னு சொல்றார். பெத்ததாய் நீயே, பிறப்பித்த தந்தை நீ அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆமா சொல்லலாம். ஆனா உண்மையான அந்த ஸ்திரீத்வம் என்பது உன்னிடத்திலே தான் குடிகொண்டிருக்கிறது. ஆகையால் நிருபாதிகமான அம்மா, எந்த காரணமும் இல்லாமல் அம்மாவாக இருக்கக்கூடிய தன்மை உனக்கு மட்டுமே இருக்கம்மா அப்படின்னு கருதி மாதா தாயே அப்படின்னு கூப்பிடுற. தாயேன்னு சொல்லி எங்கேயோ இருக்காளா பிராட்டின்னு கேட்டா கிடையாது. மைதிலி, மிதிலா தேசத்திலே வந்து அவதரித்தாள் ஜனக மகாராஜனுக்கு திருக்குமாரத்தியாக. அப்படி மைதிலி எங்களுக்காக வந்தவளே அப்படின்னு சொல்லி 2 விழிச்சொற்களாலே அவளை கூப்பிட்டு மாதர் மைதிலி. அப்புறம் சரித்திரத்தை சொல்ல தொடங்குகிறார். ராட்சசீஸ்த்வயி ததைவார்திராபராதாஸ்த்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத். பிராட்டி என்ன பண்றாளாம்? ரட்சிக்கிறாள். யாரை ரட்சிக்கிறாள் அப்படின்னு கேட்டா ராட்சசீஹி, ராட்சசிகளை ரட்சிக்கிறாள். எப்படிப்பட்ட ராட்சசிகள் அவர்கள் அப்படின்னு கேட்டா ஆர்திராபராதாக. அழகான வார்த்தை பிரயோகம். குற்றங்களை அவர்கள் செய்துள்ளார்கள். அந்த குற்றங்கள் எல்லாம் இன்னும் ஈரமாவே இருக்கான், ஆறவே இல்லையா. அப்படிப்பட்ட குற்றங்களை செய்திருக்கக்கூடிய ராட்சசிகளை நீ ரட்சித்தாயம்மா அப்படின்னு சொல்றார். ரக்ஷந்தியா பவனாத்மஜாத்து, யாரிடத்திலிருந்து ரட்சித்தாள்? திருவடியிடமிருந்து ரட்சித்தாள். இதுதான் இங்க இருக்கக்கூடிய சப்தார்த்தம். மாதர் மைதிலி ராட்சசீஹி துவயி ததைவார்திராபராதாக. துவயி உன்னிடத்திலே, ஆர்திராபராதாக, ஆர்திரன்னு சொன்ன ஈரம்னு பார்த்திருக்கோம். அவ செய்திருக்கக்கூடிய குற்றங்களை இன்னும் ஆறலன்னு சொன்ன இப்போதான் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். என்னைக்கோ பண்ண குற்றத்தை இப்போது மன்னிப்பது அது எல்லாரும் பண்ணிடுவா. அவ குற்றம் பண்ணிட்டு இருக்கும் போதே மன்னிக்கிறதுன்னு இருக்கு பாருங்க. அந்த மாதிரி குணம் இவளுக்கு மட்டும்தான் இருக்கும் என்பதனை காமிக்கிறார். ஆர்திராபராதாஸ்த்வயா ரக்ஷந்தியா, உன்னாலே நீ ரட்சிக்கிறாய். ரட்சிக்கப்படக்கூடிய உன்னாலே எம்பெருமானுடைய கோஷ்டி அது லகு கிருதா, அது பெருமை ரொம்ப கம்மியா எடுத்து அது மேல போயிடுது அந்த தட்டு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். இந்த சரித்திரத்தை நாம் நன்கு அனுபவிக்க வேண்டும். இதுல பிராட்டினுடைய குணத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா அந்த கட்டத்தை நாம் நன்கு பார்க்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிராட்டி எப்படி துன்பப்பட்டிருக்கிறாள், அந்த சமயத்திலே அவளுடைய குணம் எப்படி வெளியாயிருக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். இது எங்க நடக்கிறது அப்படின்னு கேட்டா 2 காண்டங்களினுடைய ஸ்லோகங்களை நாம் இப்போது பார்க்க வேண்டும். ஒன்று சுந்தர காண்டம், மற்றொன்று யுத்த காண்டம். என்னாகிறது அப்படின்னு கேட்டா, முதல்ல திருவடியானவர் பிராட்டியை முதன்முறையாக அசோகவனத்திலே சந்திப்பதற்காக செல்கிறார். அவன் திருவடி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்து கடைசியில எங்கேயும் காணாமல், அம்மா நீயே காண்பித்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்திக்க, அதுக்கு மேல் அசோகவனம் ஒன்று இருக்கு, அது விட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அசோகவனத்துக்கு வருகிறார். இவர் ஒரு சிம்சுபா மரம், அந்த மரத்தின் மேலே ஏறி அப்படி பார்த்துட்டு இருக்கார். ராவணன் வரான், நன்னா மிரட்டுறான். ராவணன் மிரட்டிட்டு தான் மட்டும் மிரட்டாமல் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, ரொம்ப விகாரமான ரூபத்தை கொண்ட ராட்சசிகளை எல்லாம் நியமிக்கிறான். எப்படியாவது இவளை மிரட்டிவிட்டு நீங்கள் இவள் என்னை அங்கீகரிக்கும்படியாக செய்ய வேண்டும் அப்படின்னு ராவணன் சொல்லிட்டு போறான். அப்போ அங்க இருக்கக்கூடிய ராட்சசிகள் என்ன, இவளை பயமுறுத்துறா மாதிரி சில ராட்சசிகள் நியமிக்கப்படுகிறார்கள். பேர்கள் பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏகாட்சி, ஏககர்ணி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட் வருது. அதாவது ஒருத்தி எப்படி இருக்காளாம் அப்படின்னா, ஒருத்திக்கு ஒரே ஒரு கண் இருக்கான், ஏகாட்சி. இந்த ஏகாட்சி 2 தடவை வருது. ஏகாட்சின்னு ஒருத்தி, மறுபடியும் ஏகாட்சின்னு வருது. அங்க வியாக்கியாதா கேட்கிறார், 2 பேர் ஏகாட்சிகள்னா என்ன அப்படின்னா, இந்த அக்ஷி அப்படின்ற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. அக்ஷி அப்படின்னு சொன்னா கண் அப்படின்னு அர்த்தம். அக்ஷம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்திரியங்கள்னு அர்த்தம். இவளுக்கு ஒரு கண்ணு, அவளுக்கு எல்லா இந்திரியங்களுமே ஒண்ணுதானா. அப்போ கண்ணும் ஒண்ணு, மூக்கும் ஒண்ணு. மூக்கு ஒண்ணுன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த மூக்குல ஓட்ட அதுவும் ஒண்ணு, வாயும் ஒண்ணு, காதும் ஒண்ணுன்னு சொல்லி இருந்திருக்க வேண்டும். அந்த மாதிரி ஏகாட்சி, ஏககரணிகை. அதுக்கு மேல விசித்திரமா இருக்கு. ஒருத்திக்கு காது கழுத மாதிரி இருக்கான், ஒருத்திக்கு மாடு மாதிரி இருக்கான், ஒருத்திக்கு ஒரே ஒரு கால் இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவோ விதமான ராட்சசிகள்.
இவா எல்லாரும் அங்க வரா பிராட்டியை மிரட்ட வேண்டும் என்பதற்காகவே. பிராட்டியை மிரட்டும் போது எப்படி பண்றா அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் கையில் ஆயுதங்கள் எல்லாம் பிடிச்சுண்டு அவ முன்னாடி இப்படி சுழற்றாளாம். சுழற்றும் போது அப்ப என்ன ஆகுது, பிராட்டிக்கு பயம் ஏற்படாதா? என்ன இருந்தாலும் ஒரு பெண்மணி, அப்படிப்பட்ட அவளுக்கு பயத்தை ஏற்படுத்தி நீ ராவணனை கண்டிப்பாக விவாகம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. இவ சொன்ன உடனே இவ விலகரா, இன்னொருத்தி வரா, அவளும் அதே மாதிரி பயம் உறுத்தி, பாரு நீ ராவணனை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா உன்னுடைய நெஞ்சத்தை எடுத்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு ஒருத்தி சொல்றா. அதுல விதவிதமான மாம்சங்களை எல்லாம் சொல்லி இதை நான் சாப்பிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன்னு சொல்லி சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பர்சனங்களை எல்லாம் மிரட்டல்களை எல்லாம் செய்கிறார்கள் அந்த ராட்சசிகள். இப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் போது என்னாகிறது அப்படின்னு கேட்டா, அந்த சமயத்திலே தான் பிராட்டி ரொம்ப கதறுகிறாள். இனிமேல் நான் வாழ்வதற்கே எந்த விதமான காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று பிராட்டி அப்படியே நிர்ணயிக்கிறாள். அந்த மாதிரி நிர்ணயிக்கிற சமயத்துல தான் திருவடி என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, அந்த ஸ்ரீராமாயண கதையெல்லாம் ஆரம்பித்து, இதோ இந்த தசரதன் ஒருத்தர் இருந்தார், தசரதனுடைய பிள்ளை ராமன் இருக்கார் அப்படின்னு சொல்லி சரித்திரம் எல்லாம் சொல்லிட்டு வர, இந்த கட்டத்துக்கு நடுவிலே ஒரு முக்கியமான கட்டம் நடைபெறுகிறது. என்னாகிறது, ஒரு பக்கம் இந்த ராட்சசிகள் எல்லாரும் பிராட்டியை மிரட்டின்றே இருக்காளா. அந்த சமயத்துல ஒருத்தி தூங்கிட்டு இருந்தா. பாவம், யாரு, திரிஜட்டா அப்படின்றவள். அவள் யார் அப்படின்னு கேட்டா, விபீஷணனுடைய புத்திரியாக இருக்கக்கூடியவள் அவள். அந்த புத்திரியாக இருக்கக்கூடிய அவள் எழுந்து என்ன பண்றா அப்படின்னு சொன்னா, அப்படி எழுந்துக்கிறா. எழுந்துட்ட உடனே அவ சொல்றா, ஏ என்ன பண்றேன்னு உங்களுக்கு ஏதாவது புரியறதா? யாரை திட்டின்னு கேள், யாரை மிரட்டேன்னு உங்களுக்கு புரியறதா? இது பண்ணவே பண்ணாதீங்கோ அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுகிறாள். அவள் எழுந்து சொல்லுகிறாள், இப்போதான் ஒரு கனவு கண்டேன். அவள் எழுந்தாலும் அந்த சமயத்தில் அவர் ஒரு கனவு ஏற்படுகிறது. அவள் சொல்றா, இந்த பெருமாளுடைய நிலையை நான் பார்த்து விட்டேன், அதே சமயத்தில் ராவணனுடைய நிலையையும் பார்த்து விட்டேன் அப்படின்னு சொல்றா. இனிமே மிரட்டவே மிரட்டாதீங்கன்னு சொல்றா. அவ கேட்கறா, என்ன சொப்னத்தை பார்த்த, என்னதான் பார்த்த நீ அப்படின்னு அவ கேட்ட உடனே இவ ஆரம்பிக்கிறா. இங்க அந்த கனவுன்னு ஒன்று வர்ணிக்கப்பட்டிருக்கு பாருங்களேன், அது பார்த்தா சரியா கனவுன்னு சொல்லிடலாம். ஏன்னா இந்த கனவுல எல்லாம் ஒரு ஒரு அனுகத்தியே இருக்காது. ஏதோ ஒரு காட்சி இருக்கும், அது முடியறதுக்குள்ள வேற ஒரு காட்சி வந்துடும், அதுல அடுத்த காட்சி அந்த மாதிரி மாறும் இல்லையா. அதே மாதிரி தான் வர்ணிச்சிருப்பா திரிஜட்டை. நான் பார்த்தேன், என்ன பார்த்தேன்னு தெரியுமா, ஒரு பல ஆயிரக்கணக்கான அன்னப்பறவைகளால் ஒரு பல்லக்கு இழுத்து கொண்டு செல்லப்படுகிறது, அதிலே வெண்மையான வஸ்திரம் தரித்தவராய் பெருமாளை கண்டேன் அப்படின்னு சொல்றான். உடனே அடுத்த ஸ்லோகத்திலே சொல்லுகிறாள், அங்க ஒரு சமுத்திரம் இருக்கு, அந்த சமுத்திரத்தின் நடுவில் ஒரு பெரிய மலை, அந்த மலையின் மேலே பிராட்டியை கண்டேன். அவள் எப்படி இருக்கான்னு சொன்னா, வெண்மையான வஸ்திரம் தரித்து அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றா. காட்சி திருப்பி மாறுறது. என்னாகிறது, பெருமாளும் இளைய பெருமாளுமாக ஒரு யானை மேலே ஏறி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றான். அதற்கு மேல அந்த காட்சி மாறுறது. அவ எல்லாரும் அந்த ரெண்டு பேரும் யானை மேலே ஏறி அமர்ந்து அப்படியே கிட்ட வருகிறார்கள். எங்க, அந்த பர்வத்தத்துக்கிட்ட, இந்த மலைக்கிட்டே வந்து பிராட்டியை அங்கிருந்து இப்படி அழைத்து செல்கிறார்கள். அழைத்து கொண்டு அந்த யானை மேலே ஏத்தி பெருமாளும் பிராட்டியுமாக கொஞ்ச நேரம் அந்த லங்கையின் மேலேயே அப்படியே இருக்கிறார்களாம். அங்க இருந்து கொண்டு அப்ப என்ன பண்றாளாம், பிராட்டி சூரியனை தொடுகிறாளாம், சந்திரனை தொடுகிறாளாம். அப்படிப்பட்ட ஒரு காட்சி. அதுக்கு மேல அடுத்து புஷ்பக விமானத்தை ஏறி 3 பேருமாக உத்தர திக்கை நோக்கி வடக்கு திக்கை நோக்கி செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல காட்சிகளாக இப்படி தன்னுடைய கனவை வர்ணிக்கிறார். அந்த இடத்திலே காண்பிக்கிறார்கள். கனவுகள் பொதுவாக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, சில விஷயங்களுக்கு சூச்சகமாக அமைந்திருக்கும். கனவிலே கிருஷ்ணதந்தம் புருஷம் அப்படின்னு சொல்றது வேதம். கருப்பான பற்களை உடைய ஒருவனை கண்டால் மரணம் கிட்ட வந்துடுத்து அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றது. அதே அழகான ஒரு பெண்ணை பார்த்தால் ஏதோ ஒரு நல்ல மங்களம் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லி ஸ்வப்னத்திலே நமக்கு ஏற்படக்கூடிய காட்சிகளுக்கு சூச்சகத்துவம் உண்டு. அதாவது ஸ்வப்னத்துல கண்டதனால் அது நடக்க போறதுன்னு கிடையாது, நடக்க போறது அது சூச்சனம் பண்ண போறது, அவ்வளவுதான். ஒரு விஷயம் சொல்றேனே, அதாவது என்னாச்சு, ஒரு இது சொல்றது, பிரவாதம் சொல்றது உண்டு. வாழை மரம் இருக்கும் இல்லையா, வாழை மரம் அந்த கொலை போட்டதா என்ன சொல்லுவா, அது தெற்கு திக்கை நோக்கி போட்டா ஆத்துல ஏதோ மரணம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி. ஒருத்தர் ஆத்துல என்ன ஆச்சா, சரியா அப்படியே போட்டுது, சரியா ஒரு மரணம் ஏற்பட்டு. அவர் என்ன தெரியுமா நிர்ணயம் பண்ணார் அப்படின்னு சொன்னா, இனிமே நான் வாழை மரத்தையே வளர்க்க மாட்டேன் அப்படிங்க. வாழை மரத்தை வளர்க்கலைன்னா மரணம் வராமலா போகிறது. வாழை மரத்தை வளர்க்கலைன்னு சொன்னா இனிமே மரணம் வந்தாலும் தெரியாம போகும், அவ்வளவுதான் நடக்குமே தவிர வாழை மரத்தை வளர்க்காதனால மரணம் இல்லாமல் போகுமா என்ன?
அந்த மாதிரி இதெல்லாம் என்னன்னு கேட்டா சூச்சனம் தான், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொப்னத்திலே சில சுப சூச்சகங்களும் உண்டு, அசுப சூச்சகங்களும் உண்டு. அதில் என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, இந்த பிராட்டியானவள் இப்படி நல்ல வைபவத்தை பெறக்கூடியவளாகவும் பெருமாளுக்கும் இளை பெருமாளுக்கும் பலவிதமான சுபங்கள் ஏற்படும்படியாகவும் இந்த ஒரு கனவை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி இதை நல்ல அழகாக தெரிவிக்கிறாள் திரிஜட்டை. சரி, பெருமாள் இப்படி இருக்கார், ராவணனுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாவா. உடனே சொல்றா, இங்கேயும் பல காட்சிகள் இதுவும் மாறி மாறி வருகிறது. என்னாகிறது அப்படின்னு சொன்னா, அவன் உடம்பெல்லாம் எண்ணெயை தடவி கொண்டு அப்படியே கீழே புரளுகிறான், மண்ணிலே புரளுகிறான். பெருமாளை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஆகாயத்திலே இருக்கிறார், ஒரு யானை மேல இருக்கார், ஆகாயத்தில் ஒரு பல்லக்கில் செல்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு உயர்த்தி காண்பிக்கப்படுகிறது. இவன் எப்படி இருக்கான்னு கேட்டா, இருவரையிலும் புஷ்பகத்துல சுத்தின்னு இருந்தான். அவன் அதுல இருந்து கீழே விழுந்துட்டான், பிரம்சம் ஏற்பட்டு விட்டது, கீழே மண்ணிலே புரளுகிறான் அப்படின்னு சொல்லி சில சமயங்கள்ல ஒரு கருப்பு வஸ்திரத்தை தரித்திருக்கிறான் அப்படின்னு ஒரு காட்சியிலே வர்ணிக்கிறாள். மற்றொரு காட்சியிலே யாரோ ஒரு பெண், அவளே கொஞ்சம் விகாரமா தான் இருக்கா, அவள் ஒரு கயிற்றை பிடித்து அவனை இழுத்து கொண்டு செல்கிறாள். அவன் அதே மாதிரிதான் எண்ணெய் எல்லாம் தடவி கொண்டு ஒரு மாதிரி ரத்த வஸ்திரம், சிவந்த வஸ்திரம் தரித்து கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறான். அதுக்கு மேல தெற்கு நோக்கி போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை பத்தின சில காட்சிகள் எல்லாமும் திஜட்டையால் சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் சொல்லுகிறாள். ஆகையால் பெருமாளுக்கு விஜயம் ஏற்பட போவது நிச்சயம். ராவணனும் கும்பகர்ணனும் இவா எல்லாருமே மாண்டு போக போகிறார்கள். ஆனா விபீஷணன் தர்மாத்மா, அவனை பத்தியும் கனவு வருது. விபீஷணன் அவன் நல்ல கதியை அடைய போகிறான் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் திரிஜட்டை சொல்றான். திரிஜட்டை சொன்ன உடனே இவளாம் பயந்துட்டா. இது என்னது, இவ்வளவு நேரம் இந்த ராவணன் இருக்கான்ற தைரியத்தினால தானே இவ்வளவு நாமும் மிரட்டி கொண்டிருந்தோம், இனிமேல் என்னாக போகிறதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டா. பயந்தவர்களை குறித்து அவள் சொல்கிறாள். திரிஜட்டை பிராட்டியினுடைய தன்மையை அறிந்தவள், பிரணிபாத பிரசன்னாசா வைதேகி ஜனகாத்மஜா. இந்த பிராட்டி இருக்காளே, நீங்க பயமே பட வேண்டாம். அவ எப்படிப்பட்டவள் தெரியுமா? நீங்க ஒரு சின்ன வணக்கத்தை செய்தால் போதும். பிரணிபாத பிரசன்னாசா, பிரணிபாத்தம்னு சொன்னா கீழே விழுதல், வணக்கம்னு அர்த்தம். ஒரு சின்ன வணங்குதலை நீங்கள் செய்தீர்களே ஆனால் அதாலே நீங்கள் செய்த குற்றங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அவள் பிரசன்னையாய் விடுவாள், மகிழ்ந்து விடுவாள், அனுகிரகம் செய்து விடுவாள் அப்படின்னு சொல்லி இது திரிஜட்டை தெரிவிக்கக்கூடிய விஷயம். ஆனா இங்க ஒரு விசாரம் இருக்கு. என்ன விசாரம் அப்படின்னு கேட்டா, பிராட்டியே நாம் என்னன்னு சொல்ல போகிறோம், அவளுடைய கருணை இருக்கு, காரணம் இல்லாமல் வரக்கூடிய கருணை, அவ்யாஜ கருணா, நிர்ஹேதுக கருணான்னு சொல்ல போறோம். இங்க திரிஜட்டை என்ன சொல்லிட்டா, பிரணிபாத பிரசன்னான்னு சொன்னா, சேவித்தால் அவள் அனுகிரகம் செய்வாள் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ இது ரெண்டு முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொன்னா, அவ தன்னுடைய கருத்தை சொன்னா, அதுதான் சித்தாந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டா. அவளுக்கு தெரிஞ்சதை அவ சொன்னாலே தவிர அது சித்தாந்தம் கிடையாது, பிரணிபாத பிரசன்னா அப்படின்னு. மேலும் ராட்சசிகள்கிட்ட நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அவ பிரசன்னையா தான் இருப்பான்னு சொன்னா அவ என்ன பண்ணுவா, இனிமே சரி நம்ம பாடு பண்றதை பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்லிடுவா இல்லையா. அதனால நீங்க வணக்கத்தோடு கொஞ்சம் அடக்கத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது ஒரு இடத்துல வருகிறது, பெரிய திருமொழியிலே தெரிவிக்கிறார், நீணிலாமுத்தத்து நின்னிவள் நோக்கினாள், காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள். ரொம்ப அழகான பாசுரம். அடியின் அந்த விஷயத்த சொல்ல வரலானா அங்க பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார். பொதுவா சம்பிரதாயத்துல என்ன எண்ணம் அப்படின்னு கேட்டா, ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கு சுவாமி, நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஆச்சாரியன் பார்த்துப்பார், நான் மோட்சத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. பெரியவாச்சான் பிள்ளை அங்க கண்டிக்கிறார். ஆச்சாரியன் இருந்தாலும் நீ சத்பிரகிருதியாக இல்லைன்னு சொன்னா உனக்கு ஸ்ரேயஸ் என்பது கிட்டாது அப்படின்னு தெரிவிக்கிறார் பெரியவாச்சன் பிள்ளை. அப்போ ஆச்சாரியன், நல்ல ஆச்சாரியனும் இருக்க வேண்டும். சரி, அது ஒரு விசாரம், நல்ல ஆச்சாரியன் இருக்க வேண்டும், அது முக்கியம். ஞானம் அனுட்டானமே நன்னாகவே உடையனான குரு, அந்த ஆச்சாரியன் இருக்க வேண்டும். அதுக்கு மேல இவனும் நல்லவனாக இருக்க வேண்டும், சத் பிரகிருதியாக இருக்கும். பிரகிருத்தின்னு சொன்னா சுபாவம்னு அர்த்தம். நல்ல சுபாவம் படைத்தவனாக இவனும் இருந்து ஆனுகூல்ய முதலானவர்கள் எல்லாம் இருந்தால்தான் இவனுக்கும் நற்கதி கிடைக்குமே தவிர அதை விட்டுட்டு நாம் பாட்டுக்கு தெரியற மாதிரி தெரியுறேன்னு சொன்னா அது நடக்காது. ஆகையாலே இந்த ராட்சசிகளாக இருந்தாலும் இவர்கள் எப்படி இருக்க வேண்டும்னு சொன்னா, பிராட்டி பார்த்துட்டுவா எல்லாம் உண்டு, குறைஞ்சபட்சம் அவளை மிரட்டுறது இது முதலானவர்களையாவது தவிர்க்கணும், ஒன்றும் அதையாவது பண்ணணும் இல்லையா. பிராத்திகூல்ய நிவிருத்தின்னு சொல்லுவா. ஆனுகூல்யம் பண்ண வேண்டாம், பிடிச்சது பண்றது போட்டோம், பிடிக்காததை பண்ணாம இருக்கணும் இல்லையா. அதனால பிரணிபாத பிரசன்னாசா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த திரிஜடையானவள் சொல்லுகிறாள்.
சரி அவன் சொன்ன உடனே இவாளும் சரி அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயம் நீங்க பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே பிராட்டி ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அவோச்சத் எதி தத் தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா. இவ இவ்வளவு நேரம் சொன்னாலே, இவ சொன்னது உண்மையாக இருக்குமேயானால் அப்போ பவேயம் சரணம் ஹிவஹா, பெருமாள் விஜய்களான பிறகு உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படுமேயானால் நான் உங்களுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்றோம். நீங்க பார்க்கணும், ஏன் இந்த பிரகரணத்தை முழுக்க சொன்னேன் அப்படின்னா, வெறும் இந்த ஸ்லோகத்தை சொல்லிடலாம், பவேயம் சரணம் ஹிவஹான்னு பிராட்டி சொன்னா அப்படின்னு சொன்னா அதனுடைய ஒரு வெயிட் தெரியாது. அதே சமயத்துல தான் இவ்வளவு துன்புறுத்தி இருக்கிறார்கள். முடியவே இல்லை, அங்க இந்த பக்கம் மிரட்டின் இருக்கா, திரிஜட்டை எழுந்தா சொப்னத்தை சொன்னா உடனே பிராட்டி சொல்லுகிறார், பர்த்துரு விஜய ஹர்ஷிதா அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு விஜயம் ஏற்பட போகிறது என்பதனை கேட்டவுடனே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி உற்றவளாய் பவேயம் சரணம் ஹிவஹா, உங்களை நான் காப்பாற்றுகிறேன், உங்களுக்கு சரணமாக இருக்கிறேன், கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிராட்டி சொன்னாள். பாருங்க, இங்க ரெண்டு விஷயங்கள். திரிஜட்ட சொன்னா பிரணிபாத பிரசன்னா, நீங்கள் வணங்கினால் இவள் ஏற்றுக்கொள்வாள், இவ சொல்லிட்டா. பிராட்டியும் பவேயம் சரணம் ஹிவஹா, நான் சரணமாக இருக்கேன் என்பதனையும் சொல்லிட்டா. இந்த ராட்சசிகள் சேரின்னு ஒரு சரணாகதி பண்ணியிருக்க கூடாதா? மணவாள மாமனிகள் எதிராஜ வம்சத்தில தெரிவிக்கிறார், சரணாகதாக்கியா, எனக்கு சரணாகதன் அப்படின்ற பெயர் உண்டுன்னு சொல்றார். உண்மையில சரணாகதி பண்ணவனாக இல்லை, சரணாகதன் அப்படின்ற பெயர் உண்டு அப்படின்றார். அந்த மாதிரி ஒரு பேருக்காவது சரணாகதி பண்ணியிருக்கலாம், அதுவும் பண்ணலை இந்த ராட்சசிகள். அப்படி பண்ணவில்லை, ஆனாலும் பிராட்டி காப்பாத்தினாள். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா யுத்த காண்டத்துக்கு போகும். இப்ப நான் பார்த்ததெல்லாம் சுந்தர காண்ட விஷயம். சுந்தர காண்டத்திலிருந்து அப்படி யுத்த காண்டத்துக்கு போனால் இங்க யுத்தம் எல்லாம் நடந்து முடிந்தது, பெருமாள் விஜய்களானார். அதற்கு மேலே பிராட்டி இடத்திலே சோபனத்தை சொல்லுவதற்காக திருவடியை அனுப்புகிறார் பெருமாள். சோபனம்னு சொன்னா சுபம், மங்களமான வார்த்தை சொல்வதற்காக திருவடி செல்கிறார். திருவடி சென்று பிராட்டியை பார்த்து, அம்மா நல்ல வார்த்தை சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு ஆரம்பித்து அவர் விஷயங்கள் எல்லாம் சொல்றார். இந்த மாதிரி பெருமாள் விஜய்களாயிட்டார் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்றார். சொன்ன உடனே பிராட்டி சிறிது நேரம் ஒண்ணுமே பேசாமல் இருக்கார். ஒண்ணுமே பேசல, வியாஜஹார ந கிஞ்சனா, எதுவுமே பேசலையா. உடனே திருவடி அதையும் கேட்கிறார், அம்மா நான் இவ்வளவு நல்ல வார்த்தை சொல்றேன், நீனும் ஒண்ணுமே பேசவே மாட்டேங்கிறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பிராட்டி சொல்றா, இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் அதை கேட்ட உடனே அப்படியே நான் மயங்கிவிட்டேன். அதனால இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீ வந்து சொன்னாயே, உனக்கு நான் என்னதான் பிரத்யுபகாரம் பண்ணுவேன். பொதுவா நாம் பார்ப்போம், இந்த அரசர்கள் அவளை என்ன பண்ணுவா, யாராவது ஒரு நல்ல விஷயத்தை சொன்ன உடனே இதோ இந்த ஹாரத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவா. பிராட்டிக்கு அந்த மாதிரி கொடுக்கறது கூட கையில ஒண்ணுமே இல்லையா. இந்த மாதிரி ஒரு தீனதசையில் நான் இருக்கேனே, உனக்கு நான் என்னதான் பிரத்யுபகாரம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் சொல்லுகிறாள். அதற்கு மேலே திருவடியும் ரொம்ப அழகாக பேசுகிறார். அவருடைய பேச்சை பிராட்டி நன்னா கொண்டாடின்னு இருக்கா. அங்க சொல்றா, இந்த மாதிரி யாரு பேச முடியும், நீ வாயு புத்திரன் அப்படின்றதை உண்மையாக்குகிறாய் அப்படின்னு சொல்றா பிராட்டி. ஏன்னா வாயு என்ன சாமர்த்தியம், வாயுவை யாராவது தடுக்க முடியுமா? அப்படிப்பட்ட சாமர்த்தியம் அவருக்கு எவ்வளவோ குணங்கள் உண்டு. நீ வாயு புத்திரன் என்பதனை ரொம்ப அழகாக நிரூபித்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கொண்டாடினா பிராட்டி. இந்த மாதிரி கொண்டாடிட்டே இருக்காளா. இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவருக்கு ரெண்டும் உண்டு, வாயு புத்திரத்துவமும் உண்டு, அதே சமயத்துல லவங்கமத்துவமும் உண்டு. வாயு புத்திரத்துவத்தை காமிச்சார், பிராட்டி கொண்டாடினாள். உடனே இவர் என்ன பண்றார் அப்படின்னு கேட்டா, பிராட்டி எனக்கு ஒரு சின்ன ஆசை உண்டு, அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு கேட்டார். இவர் என்னது சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஆரம்பிக்கிறார், இவ்வளவு மாசங்களாக இந்த ராட்சசிகள் எல்லாம் உண்மை எவ்வளவோ பாடாப்படுத்தி இருக்காளோன்னு, அவர்களை எல்லாம் சித்திரவதம் பண்ணணும்னு எனக்கு ஒரு வரம் கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல முன்னாடி பார்த்தா திருவடி பேசுற பேச்சு ஆஹா ஓஹோன்னு இருக்கும். இங்க வந்தா சித்திரவதம் பண்ணேன்னு ஆரம்பிச்சு அவளை நசுக்கிடுவேன், அவ கையை இழுத்துடுவேன் அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்றார் அவர். அதெல்லாம் கேட்டுட்டு பிராட்டி அப்பதான் சொல்றான், ராஜசம்ஸ்ரயவஸ்யானாம் கக்குப்யேத்வானரோத்தமா. திருவடிக்கும் பிராட்டிக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சம்வாதம் முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் பார்த்தேன்னா எதுவுமே வராது. சௌமியா அப்படின்னு கூப்பிடுவா, வாயுபுத்திரன் அப்படின்றதை பத்தி ஒரு வார்த்தை வரும், ஆனா குரங்கே அந்த மாதிரி வார்த்தைகளே வராது. இவர் இது சொன்னாரா, உடனே கக்குப்பியேது வானரோத்தமா அப்படின்னு சொல்றார். இங்க வானரோத்தமன்னு சொன்னா வானரங்களிலே உத்தமன், அப்ப நல்லவன் அர்த்தம் கிடையாது. திருடர்களுக்கு தலைவன்னா எப்படி இருப்பான்,
திருடர்களுடைய தலைவன் சொன்னா அந்த திருட்டில தகனேறினவனாக இருப்பான். அந்த மாதிரி வானரோத்தமன்னு சொன்னா குரங்கு புத்தியில அவ்வளவு சிரேஷ்டமான குரங்கு புத்தி உனக்கு இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றா. கஹ்குப்பியேத் வானரோத்தமா ராஜசம்ஸ்ரயவஷ்யானம் கஹ்குப்பியேத் வானரோத்தமா அப்படின்னு சொல்லி ராஜாவை இவர்கள் அண்டி இருக்கிறார்கள். அந்த ராஜா சொல்றத கேட்கறது என்று இதெல்லாம் ஒரு தப்பா, இதெல்லாம் ஒரு தப்புன்னு ஒத்துக்கவே முடியாது, நீ இப்படி பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி இதை தெரிவிக்கிறா பிராட்டி. ராஜசம்ஸ்ரய வஷ்யானாம் கஹ்குப்பியேத் வானரோத்தமா ராஜசம்சய வஷ்யானாம் குர்வந்தீனாம் பராக்ஞயா விதேயானாஞ்ச தாசீனாம் கஹ்குப்பியேத் வானரோத்தமா பாக்யவைஷம்ய யோகேன புரா துஷ்சரிதேன ச மயைதத் பிராப்யதே சர்வம் ஸ்வகிருதம் சுபபுஜ்யதே பிராப்தவ்யம் து தசாயோகாத் மயைததிதி நிஷ்சிதம் தாசீனாம் ராவணஸ்யாஹம் வருஷயாமீஹ துர்பலா. அதாவது இந்த ஸ்லோகங்களுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டா, அவ தன்னிச்சையாக ஏதாவது பண்ணியிருந்தால் அவா பண்ணா அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஏதாவது தண்டனை வழங்கலாம். ஆனால் அவர்கள் ராவணனுடைய ஆணையின் பேரிலே காரியங்கள் செய்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை குற்றம் சொல்லுதல்ன்றது நம் கையில் கிடையாது. உண்மையில பார்த்தா அவர்கள் எஜமானன் சொன்னதை கேட்டிருக்கான்றது குணம் தானே, அதனால் ஒரு விதமாக பார்த்தால் குணம்தான் அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கு. ஆகையால் அவரிடத்திலே நாம் கோபம் கொள்றதுன்றது கூடவே கூடாது. அதுக்கு மேல சொல்றா வருஷயாமீக துர்பலா, நான் துர்பலையாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ராவணனும் மாண்டு போனான், அவனால இவளுக்கு ஒரு ஆபத்துன்றது இனிமேல் நேராது இல்லையா. அந்த மாதிரி சமயத்துல இவளுக்கு எவ்விதமான பலமின்மையும் கிடையவே கிடையாது. பெருமாள் விஜயம் அடைந்துட்டான்னு சொன்னா இவளுக்கு என்ன குறைச்சல் இனிமேல். ஆனா இங்க தெரிவிக்கிறான் நான் துர்பலையாக இருக்கிறேன். என்ன அர்த்தம்னு கேட்டா, பிராட்டிக்கு ஒரு தௌர்பல்யம் உண்டு. தௌர்பல்யம்னு சொன்னா பலமின்மைன்னு அர்த்தம். என்ன பலமின்மைனா, முன்னாடி பார்த்தோம் அந்த எம்பெருமான் யாரையாவது தண்டிக்க வேண்டும் அப்படின்ற சமயத்திலே ஓரளவுக்கு மனதிலே காഠின்யம் கொள்வான். அந்த காഠின்யமாகிற பலத்தை இவளால் கொள்ள முடியாது. அதுதான் இவருக்கு இருக்கக்கூடிய தௌர்பல்யம். பலமின்மைனா என்னதுன்னு கேட்டா, யாரையாவது தண்டிக்கும் போதும் கூட இவளுக்கு காருண்யம் தடுத்து விடும். காருண்யம் வந்துடுத்துன்னு சொன்னா ஐயோ அவ துக்கம் வந்துடுமே, நான் எப்படி அவளை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி இவளுக்கு அந்த தௌர்பல்யம் வந்துவிடும். அதான் துர்பலா அப்படின்ற வார்த்தை இங்கே சொல்லுகிறார். இந்த துர்பலான வார்த்தையை பத்தி முன்னாடியே நாம் பார்த்தோம். அந்த எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் பிராட்டி இடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் அப்படின்னு வரும்போது அவனுக்கு ஸ்திரத்துவம் உண்டு, இவளுக்கு அது கிடையாதுன்னு வரும்போது தௌர்பல்யம் அப்படின்றதுதான் இவளுக்கு உண்டு என்பதனை நாம் முன்னாடியே பார்த்திருக்கிறோம். அதனால் நான் இப்படி இருக்கேன், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்றா பிராட்டி. பெருமாளும் சரி பிராட்டியும் சரி, விபீஷண சரணாகதி கட்டத்துல அவர் ஒரு கதை சொல்றார், கபோத்தத்தினுடைய கதையை சொல்றார். அதையும் நாம் பார்க்க போகிறோம். இங்க பிராட்டி என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, ஒரு புலி கரடி கதை. அது பிராட்டி சொல்றா திருவடிக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு புலியாம், அந்த புலி ஒரு வேடனை துரத்தி கொண்டு வருகிறது. அந்த வேடன் என்ன பண்ணா, எப்படியோ தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தை ஏறிவிட்டான். மரத்தை ஏறி பார்த்தா அங்க ஒரு கரடி படுத்துட்டு இருக்கான். ஒரு கரடி இருக்கு. சில இடங்கள்ல குரங்குன்னு ஒரு சரித்திரம் சொல்றா, இங்க இருக்கிறது கரடின்றது தான். அப்போ ஒரு கரடி இருக்கு, புள்ளிட்டேருந்து தப்பிச்சோம், கரடிகிட்ட வந்து மாட்டின்றோமே நினைக்கிறான். அந்த சமயத்துல அந்த கரடி சொல்றது, நான் வசிக்கக்கூடிய மரத்தை தேடி நீ வந்திருக்க, நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிடுத்தது. என்ன கரடி சொல்றது. கரடி இப்படி சொன்ன உடனே ஆஹா சந்தோஷம், கரடிட்டே நமக்கு ஆபத்து கிடையாதுன்னு இருக்கான். அப்போ கீழேந்து புலி சொல்றது, கரடி நீயும் நானும் ரெண்டு பேருமே காட்டுல வாழக்கூடிய மிருகங்கள், அவனோ வேடன், நம்ம ரெண்டு பேருக்கும் பொதுவான சத்ரு அவன் இல்லையா. அப்போ அது சொல்லுவா இல்லையா, எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ரீதியில நீயும் நானும் நண்பர்கள், நீ பேசாம அவனை கீழே தள்ளிவிடு, நான் அவனை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த புலி சொல்றது. அந்த கரடி இல்ல அவன் என்ன இருந்தாலும் சரணாகதன், அந்த சரணாகதனை நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்றது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரும், சரணாகதன் எப்படி ஆவான், சரணாகதி பண்ணாதானே சரணாகதன் அப்படின்னு கேட்டா, இந்த சரணம்ன்ற வார்த்தை இருக்கு இல்லையா, உபாயே கிரகரக்ஷித்ரோஹோ சப்த சரணமித்யம். சரணம் அப்படின்ற வார்த்தைக்கு 3 அர்த்தங்கள் உண்டு. உபாயம் அப்படின்னு ஒன்று, கிரகம் இல்லம்னு அர்த்தம், ஒரு இல்லத்துக்கு சரணம் அப்படின்ற பெயர் உண்டு. அது இல்லாமல் ரக்ஷகன் ரட்சிக்க கூடியவனையும் சரணம் அப்படின்ற வார்த்தையால் சொல்லுவது உண்டு. இப்ப எந்த வார்த்தையை எடுத்துக்கணும், இல்லம்ன்ற வார்த்தையை எடுத்துக்கணும். நம்ம என்னுடைய இல்லத்துக்கு ஆகத்தகா வந்தவன் சரணாகத்தன், அவ்வளவுதான். சரணாகத்தனை ரட்சிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு
அப்படின்னு யார் சொல்றா? கரடி சொல்றது. கரடி சொல்லிடுத்து, சரி அந்த புலி வந்து இன்னும் மரத்தை இப்படி சுத்தின்னு இருக்கு, இவன் வரமாட்டானா, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி புலி சுத்தின்னு இருக்கான். அதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, அந்த கரடி தூங்கிடுத்து. கரடி தூங்கிடுத்து. இந்த மனுஷன் இருக்கானே, மனுஷன் முழிச்சுட்டு இருக்கான். அப்போ இந்த புலி மனுஷனை பார்த்து பேசுறது, பாரு கரடி தூங்கிடுத்து, சரியா இந்த சமயத்துல அந்த கரடியை நீ தள்ளிடு, நான் கரடியை எடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு இந்த புலி சொல்லிடுது. இங்க அந்த மனுஷன் தன்னுடைய புத்தியை காமிச்சுட்டான். கரடிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு இது கூட மனுஷனுக்கு கிடையாது. அவன் என்ன பண்றான், இந்த கரடியை தள்ளலான்னு பாக்குறான். கரடி, அதாவது இந்த குரங்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் மரத்திலேயே வாழ்ந்து பழக்கம் இல்லையா, அந்த விலங்குகளுக்கு எல்லாம். அதனால அந்த தூக்கத்துல கூட அது தேறி இவன் தள்ள மற்றொரு கிளையை பிடிச்சு எடுத்தான், நின்றுடுத்தான். அது கீழே விழல. அதனால அந்த மாதிரி விழாமல் இது மேல வருகிறது. நடுங்கறா இந்த மனுஷன். ஐயோ, இவ்வளவு நேரம் நம்ம காப்பாத்துறது இந்த கரடி, அந்த கரடி இப்போ தள்ளி நம்ம உயிர் பிழைக்கலான்னு பார்த்தா அது வாழ்ந்துடுத்து. இப்போ புலியும் எதிரி, கரடியும் எதிரி, அவ்வளவுதான் போச்சு போ அப்படின்னு சொல்லி இவன் நடுங்கின்னு இருக்கான். அப்ப அந்த கரடி வந்து, நீ தப்பு பண்ணாலும் நீ சரணாகத்தன்றது இன்னும் மாறல, நான் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லித்தான். அப்போ அவன் மயங்கி போனான். ஆஹா, இந்த மாதிரியும் ஒரு குணம் இருக்குமா, இந்த மாதிரி ஒரு புராண கதை உண்டு அப்படின்னு பிராட்டி திருவடியிடத்திலே சொல்கிறார். அந்த மாதிரி கரடிக்கு இருக்கக்கூடிய குணம் நமக்கு இருக்கக்கூடாதா, நமக்கு இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி பிராட்டியானவள் திருவடியிடத்திலே சொல்கிறாள். அதற்கு மேலே பிராட்டியினுடைய சரமஸ்லோகம் என்று சொல்லலாம்படியான ஸ்லோகம். பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் ப்ளவங்கம காரியம் கருணமாரியேண ந கஷ்சின்னாபராத்யதி. பாபானாம் வா சுபானாம் வா வதார்ஹாணாம் ப்ளவங்கம. ஓ குரங்கே, பாபானாம் வா, உன்னுடைய கருத்தாலே இவர்கள் பாவிகள். பாபானாம் வா சுபானாம் வா, என்னுடைய கருத்தாலே இவர்கள் நல்லவர்கள். திருவடியை பொறுத்தவரையிலும் பிராட்டிக்கு நோவு ஏற்படுத்தினவர்கள், ஆகையால் பாப்பர்கள், பாபிஷ்டர்கள் அவர்கள். பிராட்டியை பொறுத்தவரையிலும் முன்னாடியே சொல்லிட்டாலும் எஜமானன் சொல் பேச்ச கேட்கக்கூடியவர்கள், நல்லவாதானே, அதனால சுபர்கள் அப்படின்னு சொல்றா. பாப்பானாம் வா சுபானாம் வா, நீ இப்படியே மாத்துட்டியே. திருவடி கேட்கிறார், இந்த மாதிரிலாம் மாத்தினா அப்புறம் சாஸ்திரத்துக்கு என்னதான் இடம் இருக்கும்? எல்லாருமே நல்லவாதான் அப்படின்னு சொன்னா அப்புறம் இவாளை தண்டிக்கணும், அவளை தண்டிக்க கூடாது அப்படின்ற சாஸ்திரம் எல்லாம் வியர்த்தமாக போய்விடுமே அப்படின்னு கேட்டா, அவர்கள் வதார்கர்களாக இருந்தாலும், வதம்னு சொன்னா மரணம், அந்த மரணத்துக்கு தகுதி படைத்தவர்களாக அவர் இருந்தாலும் சாமானிய சாஸ்திரத்துக்கு விரோதம் இருந்துட்டு போட்டோமே, விசேஷ சாஸ்திரத்துல ஒரு விரோதமும் கிடையாது. சரணாகத்தர் அல்லாதவர்களிடத்திலே அந்த சாஸ்திரத்தை காமிச்சுட்டு தண்டிச்சுடலாம். இவாளோ சரணாகத்தர்கள், ஆகையாலே இவர்களை தண்டிக்கலாகாது அப்படின்னு சொல்றான். இப்போதான் நமக்கு சந்தேகம் வரும், எங்க இவா சரணாகதி பண்ணா, இவா சரணாகத்தியே பண்ணலையே அப்படின்னு கேட்டா, இவா பண்ணலதான். ஆனா பிராட்டியினுடைய கருத்தாலே இவர்கள் சரணாகத்தர்களை போல்தான். பிராட்டிக்கு இருக்கக்கூடிய கருணை அப்படிப்பட்டது. இங்க ஒரு விதமாக சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடம் அதில் சொல்றா, திரிஜட்டையினுடைய பார்வை பட்டு இருக்கு, கட்டாட்சம் பட்டு இருக்கு, அதனால இவர்களை ஏற்றுக்கொள்கிறாள் பிராட்டி, அவளுடைய அபிமானத்திலே ஒதுங்கினவர்கள் அப்படின்னு சில பேர் காரணங்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நம்ம பெரியவா சொல்றா, காரணமே கிடையாது. பிராட்டி பக்கத்திலே இருக்கா, அவன் மேல பிராட்டிக்கு கருணை படர்ந்தது, பரவித்து, அவ்வளவுதான். பிராட்டினுடைய கருணை அவர்களுக்கு நிர்ஹேதுகமாகவே கிடைத்தது, அவர்கள் வாழ்ந்து போனார்கள். அதனால வதார்கானாம், அவர்கள் வதார்கர்களாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையிலும் சரணாகத்தர்கள். ஏன்னா இங்கே நம்ம வச்சுக்கலாம் சரணாகத்தர்கள் அப்படின்றதுக்கு அதே டெஃபினிஷன் வச்சுக்கலாம். இங்க இவ இருக்கக்கூடிய இடத்துல அவளும் இருக்காளோன்னு அப்படி வச்சுக்கலாம். ஆனா அந்த மாதிரி கருத்தும் கிடையாது. நிர்ஹேதுகமாகவே காருண்யத்தை காண்பிக்கிறாள் பிராட்டி. வதார்கானாம் லவங்கமா காரியம் கருணம் ஆரியேனா. ஆரியன்னு சொன்னா நல்ல ஞானம் படைத்தவன் அர்த்தம். ஞானியாக இருக்கக்கூடியவர்களாலே இவர்களிடத்திலே கருணை மட்டுமே காண்பிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கடைசியில சொல்றான். ந கஷ்டித்து நாபரார்த்ததி, உலகத்திலே யார்தான் குற்றம் புரியவில்லை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். இதை விரித்து இங்கே சொல்லவில்லை. மேலே ஒரு ஸ்லோகத்துல பட்டரை இதை கொஞ்சம் மாத்தி தெரிவிக்கிறார். அந்த இடத்துல இந்த பகுதியினுடைய பொருள்களை நாம் விரிவாக அனுபவிக்கலாம். இந்த மாதிரி நகஷ்டின் அபராத்தியதி, யார்தான் குற்றம் புரியவில்லை அப்படின்னு சொல்லி இவ்விதமாக அந்த திருவடி இடத்திலிருந்து
அந்த ராட்சசிகளை பிராட்டியானவள் காப்பாற்றினாள் அப்படின்றது சரித்திரம். இது சொன்ன உடனே அப்போ திருவடி சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். யுக்தா ராமஸ்ய பவதி தர்ம பத்னி யசஸ்வினி பிரதிசந்திஷமாம் தேவி கமிஷ்யே யத்ர ராகவஹாம். யுக்தா ராமஸ்ய பவதி தர்ம பத்னி யசஸ்வினி, அந்த பெருமாளுக்கு தகுதியாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் நீதானம்மா. அவரோ ஒரு பக்கம் விபீஷண சரணாகதி கட்டத்துல மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்திஜேயம் கதஞ்சனா தோஷோ யத்யபி தஸ்ய ஸ்யாதுன்னு சொன்னார். அவருக்கு ஒப்பானவளாக நீ இருக்கிறாய், நீயும் இப்படி சொல்லுகிறாயே, என்ன தாம்பத்தியம் இது அப்படின்னு சொல்லி கொண்டாடுறார் திருவடி. கொண்டாடி அதுக்கு மேல பேசவே இல்லை இவர் ஒண்ணுமே. இன்னும் சில சமயங்கள்ல ஏன் இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் ஆர்குமெண்ட்லாம் பண்ணலாமோ, விவாதமே பண்ணலாமா, நீ சொன்னது ரொம்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு பெருமாள் எங்க இருக்காரோ அவருக்கு போய் செய்தியை சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி திருவடி புறப்பட்டு விட்டார். இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு முமுட்சுப்படியிலே புலிலோகாச்சாரியர் தெரிவிக்கிறார், திருவடியை பொறுப்பிக்கும் அவள் தன் சொல்வழி வரும் அவனை பொறுப்பிக்க சொல்ல வேண்டாவிரே அப்படின்னு தெரிவிக்கிறார். திருவடியை பொறுப்பிக்கும் அவள் என்ன பண்ணியிருக்கா, திருவடி அவளையெல்லாம் கொல்கிறேன் சித்திரவதம் பண்ணுகிறேன்னு சொல்லும் போது அவரை பொறுப்பிக்கிறாள். பொறுக்கிறாள் அப்படின்னு சொல்ல இவ பொறுக்கிறாள். பொறுப்பிக்கிறாள்னா அவர் பொறுக்கும்படியாக இவள் செய்கிறாள். அதை பண்ணியிருக்காள் பிராட்டி. அப்படி பண்ணவள் தன் சொல்வழி வரும் அவனை, தான் சொல்றதையெல்லாம் கேட்டு பண்ற இவனை பொறுப்பிக்க சொல்ல வேண்டாம் விராது சொல்லணுமா, அவனையே அப்படி பண்றவோ எம்பெருமான பண்ணுவான்றது சந்தேகமும் உண்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்றா. அதுல திருவடி அப்படின்ற வார்த்தைக்கும் தன் சொல்வழி வருமவன் அப்படின்ற வார்த்தைக்கும் தாத்பரியம் உண்டு. திருவடி அப்படின்னா நீங்க பார்க்கணும், யாராவது ஒரு சின்ன நன்றியை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளை எதிர்த்து பேசுவதற்கு நமக்கு வாய் வராது. நீங்க பாருங்க, இப்படி இங்க அங்கங்க இவா இந்த வாட்ச்மேன்லாம் இருக்கா இல்லையா, அவ கையில் ஒரு 10 ரூபா வச்சுடுங்களேன், அடுத்த தடுக்கவே மாட்டான். ஏன்னு சொன்னா ஐயோ 10 ரூபா கொடுத்துருக்கான் எப்படி தடுக்கிறதுன்னு அவன் யோசிக்கிறான். இந்த மாதிரி ஒரு சின்ன நன்றியை பண்ணா கூட அவளை எதிர்த்து பேசுறது ரொம்ப கஷ்டம். ஆனா இங்க திருவடி என்ன பண்ணியிருக்கார், முதல்ல பிராட்டியை கண்டவர் அவர்தான், திருப்பி போய் அந்த சந்தேஷத்தை சொன்னவர் அவர்தான், இப்போ திருப்பி வந்து சோபனமான வார்த்தை சொன்னவர் அவர்தான். என்ன சொல்லியிருக்கா பிராட்டி, நீ இப்படி ஒரு சோபனமான வார்த்தை சொல்லி இருக்கிறாய், உனக்கு நான் என்னதான் செய்வேன் அப்படின்னு கேட்டிருக்கா பிராட்டி. இவர் உடனே எனக்கு இந்த வரம் வேணும் அம்மான்னு சொல்றார். அப்ப இவன் என்ன பண்ணிருக்கணும், ஐயோ இவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான், சரி போனா பொருது அப்படின்னு விட்டுருக்கலாம். ஆனா விட்டாளா, விடல. அதனால் இவ்வளவு உபகாரங்கள் பண்ணி இருக்க செய்தேயும் அந்த அப்படிப்பட்ட திருவடியை பொறுப்பிக்கும் அவள், அவனையே பொறுப்பித்தவள் தன் சொல்வழி வரும் அவனை. இவன் என்னெல்லாம் சொல்றாளோ அதெல்லாம் பண்ணின்னு தெரியறான் இவன். அங்க தெரிவிக்கிறார், நின் அன்பின் வழி நின்று சிலவிடி தெம்பிரானேகா, நின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்த மானொன்னு புகுந்தினிது விளையாட, நின் அன்பின் வழி நின்று சிலவிடி தெம்பிரானேக பின்னே அங்கிலக்குமணன் பிரிந்ததுமோர் அடையாளம் அப்படின்னு சொல்லி பிராட்டி ரொம்ப அழகா இருக்கு மான், அந்த மானை வச்சு நான் ஆடுவேன், அயோத்தியக்கு எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொன்ன உடனே பிராட்டிக்கு பிடிச்சிருக்கு. லக்ஷ்மண இளைய பெருமாள் எவ்வளவு தடுக்கிறார், வேண்டாம்ப்பா அது மாரீச்சன் அப்படின்னே சொல்றார். இவன் மாரீச்சன் தான் வேற ஒரு வேஷத்துல வந்திருக்கான், நான் முன்னாடியே பல இடங்கள் இவனை பார்த்துருக்கோம் இல்லையா மான் வேஷத்துல, வேண்டான்னு சொல்லி இளைய பெருமாள் எவ்வளவோ சொல்ற. ஆனா இவன் எப்படிப்பட்டவர், இவர் எப்படிப்பட்டவர்னு கேட்டா ஸ்திரீ பரதந்திரன். அப்பாவோட குணம் எங்க போகும், அவர் கைகையினுடைய வார்த்தையை கேட்டார், இவர் விராட்டினுடைய வார்த்தையை கேட்டு அவ்வளவுதான். அங்க சொல்லியிருக்க வேண்டாமா, இல்லம்மா அது மாயாமிருகம், அது பின்னாடி போக வேண்டாம் சொல்லல, ஸ்திரீ பாரதந்தியத்தினால அப்படியே அந்த மான் பின்னாடி போனார். அதனால அவள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் கேட்கக்கூடிய இவரை பொறுப்பிக்காமல் இருந்து விடுவாளா என்ன, தன் சொல்வழி வரும் அவனை பொறுப்பிக்க சொல்ல வேண்டாவிரே. கிம் புனர்நியாய சித்தம் அப்படின்னு சொல்லுவா. கிம் புனர்நியாய கைமுத்திக நியாய சதே பஞ்சாசன்யாய தண்டாபூபிகா நியாய அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்டு. முன்னாடி பார்த்தோம் நினைக்கிறேன், இந்த கோஷ்டியில தெரிவிச்சிருந்தேன். ஒரு வாத்தியார் இருக்கார், அந்த வாத்தியார் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, ததியாராதனத்துக்கு போனார், இலையில ஒரு வடை சாதிச்சா, கையில ஒரு 4 வடை வாங்கிட்டார், கையில சாதிங்கன்னு சொல்லி 4 வடை வாங்கிட்ட வாத்தியார் திருப்பி ஆத்துக்கு வந்தார். அங்க சிஷ்யர்கள் எல்லாம் இருக்கா. இந்த சிஷ்யர்கள்ட்ட சொல்றார், அங்க ஒரு கொம்பு வச்சிருக்கேன், அந்த கொம்புல இந்த வடையை சொருகி வச்சுடுங்கோ அப்படின்னு சொன்னார். ஒரு சின்ன தூக்கம் போட்டு எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ததியாராதனம் சாப்பிட்டு அந்த உண்ட மயக்கத்துல அவரும் தூங்கிட்டார். எழுந்தார். எழுந்த உடனே இந்த சிஷ்யர்களை கூப்பிட்டு அந்த வடையை எடுத்துட்டு வாங்கும் அப்படின்னு சொன்னார். இந்த சிஷ்யாலாம் பார்த்தா, சுவாமி கொம்பே காணும் அப்படின்னா.
இவர் கொம்பு இல்லைன்னா வடையை எடுத்துட்டு வாடா அப்படின்னாட்டா. அவ சொன்னா, சாமி கொம்பே இல்லைன்னா வடையா இருக்க போறது அப்படின்னா. அதுதான் தண்டாபூபிகா நியாயகான்னு சொல்லுவா. தண்டம்னு சொன்னா கொம்பு, அபூபம் அப்படின்னு சொன்னா வடைன்னு அர்த்தம். அப்போ அந்த தண்டாபூபிகா, கொம்பே இல்லைன்னா வடை இருக்குமான்னு, அந்த மாதிரி திருவடியையே பொறுப்பிக்க கூடியவள் இவனை பொறுப்பிக்க மாட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி இவ்விதமாக இந்த சரித்திரத்தை எடுத்து விராட்டினுடைய குணத்தை முமுட்சுப்படியிலே புனலோகாச்சாரியர் உபபாதிக்கிறார். இந்த சரித்திரத்தை தான் தெரிவித்துள்ளார் பராசர பட்டர். என்னன்னு தெரிவிக்கிறார்? ராட்சசி ஸ்வயி ததைவார்திராபராதாஸ்வயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத். இதை இந்த சரித்திரத்தை பத்தின கட்டம், அதாவது சொத்தொட. ராட்சசீஹி துவயி ததைவ ஆர்திராபராதாக. துவயி உன்னிடத்திலே, ததைவ அப்பொழுதே, இப்பதான் பண்ணிட்டே இருக்காவா, அப்படிப்பட்ட ஆர்திராபராதாக ராட்சசீஹி, ஆர்திரமான ஈரமா இருக்கக்கூடிய குற்றங்களை செய்திருக்கக்கூடியவர்களான ராட்சசிகளை, துவயா ரக்ஷந்தியா பவனாத்மஜாத். பவனாத்மஜன், பவனன்னு சொன்ன வாயு, வாயுனுடைய ஆத்மஜன் புத்திரன் திருவடி, அந்த திருவடி இடமிருந்து அவனாத்மஜாத்து ரக்ஷந்தியா துவயா, ரட்சிக்கக்கூடிய ராட்சசிகளை இவனிடமிருந்து ரட்சிக்கக்கூடிய தேவரீரால் எம்பெருமானுடைய கோஷ்டியானது லகு கிருதா, லகுதரா ராமஸ்ய கோஷ்டி அப்படின்னு சொல்லி இப்படி இது விஷயம். சரி, இப்போ தராசுல ஒரு பக்கம் பிராட்டியை வச்சாச்சு. பிராட்டினுடைய கோஷ்டி, பிராட்டினுடைய கோஷ்டி இங்க வச்சுட்டா, பிராட்டினுடைய கோஷ்டினா யார்? எம்பெருமானார் முதலானவர்கள் எல்லாம் அந்த பிராட்டினுடைய கோஷ்டி தான். யாருமே பெருமாள் கோஷ்டியே கிடையாது, எல்லாம் பிராட்டி கோஷ்டி தான். ஏன்னா கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் இல்லையா நம்ம ஆச்சாரியர்கள் எல்லாருமே. அதனால் அப்படிப்பட்ட குணம்ன்றது பிராட்டி இடத்துல தான் உண்டு. பிராட்டி கோஷ்டி அவ எல்லாரையும் ஒரு தராசுல வச்சாச்சு. அங்க பார்த்தா இதோ ஒரு சரித்திரம் போதும், இந்த ஒரு சரித்திரமே போதும். அவ சொன்னா, திரிஜட்டை சொன்னாலே தவிர இவ சரணாகதி பண்ணதாக எங்கேயும் இல்லை. சில பேர் கஷ்டப்பட்டு சரணாகதி பண்ணியிருக்கா, இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி உபபாதனம் பண்றா. நம்முடைய ஆச்சாரியர்கள் அப்படி கருதலை. அவ சரணாகதி பண்ணலைன்னாலும் பிராட்டி தானே ரட்சித்தாள், அப்படிப்பட்ட சுவாவம் இவளதுன்றது கருத்து. ஆகையாலே இந்த பக்கம் பிராட்டியினுடைய கோஷ்டியை வச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எம்பெருமானுடைய கோஷ்டியை வைக்கணும். எம்பெருமானுடைய கோஷ்டியை வைக்கிறார்கள். எம்பெருமானுடைய கோஷ்டி யாருன்னா சுக்ரீவ மகாராஜர் இவாளாம் தான் இருப்பா. அங்க பெருமாளுடைய கோஷ்டி ஒரு பக்கம் இருக்கு. அந்த ராமகோஷ்டி அதை வச்சாளா, அதை வச்ச உடனே அதுக்கு நல்ல பெருமை சேரணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும்? அதுல 4 சரித்திரங்கள் ஏத்தணுமோன்னு முதல்ல ஒரு சரித்திரத்தை வைக்கிறா. என்னன்னா காகம் தஞ்ச விபீஷணம், காகாசுரனுடைய சரித்திரத்தை வைத்தார்கள். அந்த காகாசுர சரித்திரம் என்ன அப்படின்னு கேட்டா, சித்திரகூட திருப்பச்சிறுகாக்கை முலரீண்டா அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின் அபயமென் அழைப்பா அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோரடையாளம். ஸ்ரீராமாயணத்துல ஒரு விதமா இருக்கு, இங்க பெரியாழ்வார் வேறு விதமாக அருளி செய்கிறார். இந்த திருமொழி பெரியாழ்வார் திருமொழியில பாசுரம் இது. திருமொழியில என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டா, திருவடியானவர் பிராட்டியை சந்திக்கிறார். பிராட்டியை சந்திச்சுட்டு அங்க அடையாளங்கள் எல்லாம் சொல்லுகிறார். இது திருவடி பிராட்டி இடத்துல சொல்லக்கூடிய அடையாளமாக இந்த பாசுரம் இங்கே அமைந்திருக்கிறது. ஸ்ரீராமாயணத்திலே நாம் பார்த்தால் பிராட்டி திருவடி இடத்துல சொல்றா, இந்த சரித்திரம் வேற யாருக்கும் தெரியாது, எனக்கும் பெருமாளுக்கு மட்டுமே தெரிந்த சரித்திரம் அப்படின்னு பிராட்டி சொல்லுகிறார். இங்க வியாக்கியாதாக்கள் என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, புராணாந்தரங்கள்ல இருக்கலாம், கல்பாந்தரங்கள்ல நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றார். ஆக திருவடி சொல்லுகிறார் இந்த விஷயத்தை. என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா, சித்திரகூட திருப்பார், சித்திரகூடத்திலே இருக்கிறார்கள் பெருமாளும் இளைய பெருமாளும் பிராட்டியுமாக. இங்க பெருமாளும் பிராட்டியும் ஏகாந்தமாக இருக்கிறார்கள். சித்திரகூட திருப்பார். அந்த சமயத்துல என்னாச்சு, பிராட்டியை பார்த்து அவளிடத்திலே ஆசை கொண்டவனாய் இந்திரனுடைய பிள்ளையாக இருக்கக்கூடிய ஜெயந்தன் தன்னுடைய தேவரூபத்தை விட்டு ஒரு காகத்தினுடைய வடிவு கொண்டான். காகத்தினுடைய வடிவு கொண்டு அவன் பிராட்டியை தீண்டுகிறான். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முலை தீண்டா, பிராட்டினுடைய திருமார்பத்தை அவன் தீண்டுகிறான். என்னாகிறது, அவனா பெருமாள் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டா, பிராட்டினுடைய மடியிலே பள்ளி கொண்டிருக்கிறார் பெருமாள். அந்த சமயத்துல அவளுடைய திருமார்பில் இருந்து ரத்தமானது வருகிறது. அது பெருமாள் மேல் பட்டதாக சரித்திரத்தில் சொல்றது உண்டு. பெருமாள் எழுந்து பார்க்கிறார். எழுந்து பார்த்தா பிராட்டிக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த பக்கம் பார்த்தா இந்த காகாசுரன் இவர் இருக்கிறான். பார்த்தார். உடனே பக்கத்துல என்ன கிடைச்சது, ஒரு தர்ப்பம் கிடைச்சது. அந்த புல்லை எடுத்தார்.
அதிலே பிரம்மாஸ்திரத்தை ஜபித்த இந்த பிரம்மாஸ்திரத்தை அதிலே சேர்த்து அந்த காகத்தின் பின்னாடி போட்டார். அவன் அதை அந்த அம்பு எய்தினார். அம்புல புலு தர்பத்தை எய்தினார். அப்படி ஆச்சு. தியான உடனே என்ன பண்ணாராம் பெருமாள், கொஞ்சம் மெதுவாக தான் அந்த தர்பத்தை போட்டாராம். என்ன கேட்டால், எங்கேயாவது திரிந்துட்டான்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி பிராணன் விடக்கூடாது ஒன்றும். அதனால் கொஞ்சம் மெதுவாக போகிறது. இல்லை மெதுவாக போகலன்னு சொன்னால் அவனுடைய பிராணன் முன்னாடியே போயிருக்கும். அதனால் மெதுவாக அந்த பிரம்மாஸ்திரமானது தொடர்கிறது. இவனும் அப்படி இப்படி போகிறான். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்கிறாளோ இந்த சரித்திரம் வச்சுட்டு தான். பெருமாள் வல்லவர், அவருக்கு வேற எந்த ஆயுதமும் வேண்டாம், புல் இருந்தாலே போதும். இதை வச்சுட்டு தான் பொதுவாக உலகத்தில் அப்படி ஒரு வழக்கு ஏற்பட்டதாக கொள்ளலாம். சரி, அந்த மாதிரி ஒரு புல்ல எரிந்தார். என்னாச்சு? சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முலகீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி. இது மெதுவாக தொடர்றது. என்னன்னா, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய காருண்யத்தை காட்டிலும் எம்பெருமானுடைய ஆயுதங்களுக்கு கொஞ்சம் அதிகம். ஐயோ பாவம், பார்ப்போமே, கொஞ்சம் வாய்ப்பு கொடுப்போம் நிமிஷம் மெதுவாக இது பின்னாடி போறது. போயிட்டே இருக்க என்ன பண்றா, அனைத்துலகம் திரிந்தோடின்னு எல்லா உலகங்களிலும் சுத்துகிறானா. சபித்ரா ச பரித்யக்தா சுரைஷ்ச சமஹர்ஷிபிஹி த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ. சபித்ரா ச பரித்யக்தா, அதுக்காவது ஒரு பயம் ஆபத்துன்னு சொன்ன முதல்ல எங்க போவா? அம்மா அப்பா கிட்ட தானே போவா. சபித்ரா ச பரித்யக்தா, தந்தையாலும் விடப்பட்டான். பித்ரான்னு சொன்னா தந்தையால், பித்ராச்சன்னு சொன்னா தந்தையாலும். சரி, முதல்ல தந்தை கிட்ட தானே போயிருக்கா. அப்போ தந்தையாலும் என்னது, அம்மா பக்கத்துல இருக்கா, அம்மாவும் விட்டுட்டான்னு அர்த்தம். அப்போ தந்தையாலும் தாயாலும் பரித்யக்தா விடப்பட்டான். பெருமாள்கிட்ட விரோதம் பண்ணி நீங்க வரியா, வரவே வராதேன்னு சொல்லி 2 பேரும் திறந்துட்டாலாம். உனக்கு நான் இடம் கொடுத்தேன்னா கடைசியில் எனக்கும் இடம் இல்லாமல் இருக்கும் இல்லையா. அதனால சச்சிதேவியும் இந்திரனும் விட்டுட்டா. சபித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்சா. அடுத்து அவன் பார்த்தான், சரி இவா 2 பேர் விட்டுட்டாலும் இவ்வளவு நாள் நாம் ஆண்டவர்கள் இந்த சுரர்கள் தேவர்கள் எல்லாம் இருக்காளே, அவ கொஞ்ச நேரம் புகழ் கொடுக்க மாட்டாளா என்ன? கொஞ்ச நேரம் அவள்கிட்ட இருந்துட்டோன்னு சொன்னா அப்புறம் அப்பாட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தேவர்களிடத்திலே செல்கிறான். யாருமே கதவே திறக்கல. சபித்ராச்ச பரித்யக்தா சுரைஷ்சா, தேவர்களாலும் விடப்பட்டான். கதவு தட்டின்ண்டே இருக்கான், திறக்கவே இல்லை யாருமே. சமஹர்ஷிபிஹி. அடுத்து பார்த்தான், இந்த தேவர்கள்லாம் இன்னும் காருண்யம்லாம் இல்லாதவர்கள், மகர்ஷிகள் இருக்காளே, கருணை கொண்ட உள்ளம் படைத்தவர்கள், அவளை போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவாடத்துக்கு போனால் அவர்களும் விட்டார்கள். சுரைஷ்சா சமஹர்ஷிபிஹி. சரி, ஒரு தடவை விட்டுட்டா அப்படின்னு சொன்னா சும்மா இருக்க வேண்டியது தானே, திருப்பி வர வேண்டியதான். இல்ல, த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்யா, 3 லோகங்களிலும் சுத்துகிறான், சுத்தின்ண்டே இருக்கான். திருப்பி திருப்பி வெட்கமே இல்லாமல் போய் தட்டுகிறான். யாருமே திறக்கல. த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹா. கடைசியில என்ன பண்ணானாம், அப்படி வந்து விழுந்தான். எங்கே விழுந்தான்? பெருமாளுடைய திருவடிக்கு கிட்ட வந்து விழுந்தான். அந்த விழறதாவது சரியா விழுந்திருக்கலாமோ, அதுவும் இல்லை. எப்படி விழுந்தானாம், நாம் விழறோம் அப்படின்னு சொன்னா யாரையாவது சேவிக்கும் போது என்ன பண்ணுவோம், எம்பெருமானார சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய தலையானது அவரை நோக்கி இருக்கும்படியாக, பாதமானது வேற ஏதாவது ஒரு பக்கம் இருக்கும்படியாக நாம் சேவிக்க வேண்டும். கோயில்கள்லாம் சேவிக்கும் போது ரொம்ப ஜாகிரதையா சேவிக்கணும் இல்லையா. எந்த பக்கம் காலை நீட்டலாம் கூடாதுன்னு பார்த்துட்டு சேவிக்க வேண்டும். கிரமங்கள் எல்லாம் உண்டு. இவன் என்ன பண்ணா, சரியா வந்து விழுந்தவன் பெருமாளை நோக்கி கால் இருக்கு, சரியா எதிர் திசையில அவனுடைய தலை இருக்கு, அப்படி வந்து விழுந்தான். அந்த சமயத்துல பிராட்டி தச்சிரஃப் பாதயோஸ்தஸ்ய யோஜயாமாஸ ஜானகி. இதுல என்ன பாருங்கோ, கஷ்டப்பட்டு என்ன பண்ணோம், காகாசுரனுடைய சரித்திரத்தை எடுத்து பெருமாளுடைய தட்டுல வச்சோம். அதுல என்ன பண்ணிட்டா, யாரை எப்படி எடுத்துன்னு வந்து பிராட்டினுடைய தட்டுல வச்சுட்டா. கடைசியில யாரு நாங்க காரியம் பண்ணது பிராட்டி தானே. அப்படி விழும்போது அவனை மாத்தி வச்சதும் இந்த பிராட்டி தான். தச்சிரஃப் பாதயோஸ்தஸ்ய யோஜயா மாச, அவனுடைய திருவடிகளிலே அவனுடைய தலையை சேர்த்து வைத்தாள் பிராட்டி. இப்படி வச்சாளா? அந்த மாதிரி வச்ச உடனே அந்த எம்பெருமானவன் என்ன பண்ணான், காப்பாத்தினான். நம்ம அந்த பாசுரத்துக்கு வரும், அதான் அனுபவிச்சுட்டு இருந்தோம். அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின் அபயம் என் அழைப்பா. இப்போ என்ன எடுத்து வந்து கேட்டா, அங்க ஸ்ரீராமாயணத்தில் இருக்கக்கூடிய சரித்திரத்துக்கும் ஆழ்வாருடைய பாசுரத்துக்கும் கொஞ்சம் விரோதம் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க என்ன, அவன் வந்து விழுந்தான் இருக்கே தவிர அவன் வந்து நின் அபயம் என் அழைப்பா, அப்பா அபயம் அளிக்க வேண்டும்னு சொல்லி அவன் அழைத்தான் கூப்பிட்டான்லாம் இல்லை. ஆனால் இப்படி ஆழ்வார் அருளி செய்கிறார். இதற்கு எப்படி சமாதானம் சொல்லலாம் அப்படின்னா, வேடிக்கையா ஒரு சமாதானம் ரொம்ப அழகாவும் இருக்குது.
என்னாச்சு, இவன் வந்தவன் காக்கா என்னன்னு கத்தும், கான்னு கத்தும் இல்லையா. காப்பாத்து காப்பாத்துன்றதுதான் அவன் கான்னு சொன்னான். பொதுவா தா வா அப்படின்னு சொல்றேன் இல்லையா. இப்போ அந்த காத்தல் அதை கா அப்படின்னு சொன்னா காப்பாத்துன்னு அர்த்தம் இருக்கலாம். அதனால காக்கா அப்படின்னு சொன்னானா எம்பெருமான் ஆஹா நம்மளதான் காப்பாத்துன்னு சொல்றான்னு நினைச்சும் காப்பாத்தினானாம் இவன். அப்போ அவன் உண்மையிலே அபயம் அப்படின்னு சொல்லி கேட்டானான்னு கேட்டா இல்லதான். அவன் சுவாபாவிகமா இருக்கக்கூடிய தன்னுடைய சத்தத்தை போட்டான். அதை பெருமாள் என்ன நினைச்சுட்டாரான், ஆஹா காப்பாத்த சொல்லிதான் கேட்கறான் அப்படின்னு சொல்லி பெருமாள் நினைத்ததாக இப்படி சொல்லலாம். இல்ல அவன் விழுந்தான், இங்க விழுந்தானோ, எங்கேயோ விழுந்திருக்கலாம், எல்லாத்தையும் விட்டு இங்க விழுந்ததுனால அதை கொண்டு சரி இங்க விழுந்திருக்கான்னு சொன்னா அவனுக்கு அந்த அபிப்பிராயம் இருக்க வேண்டும். எம்பெருமான் தான், வேறு புகழ் இல்லை அப்படின்ற அபிப்பிராயம் அவனுக்கு இருந்திருக்க வேண்டும் என்றும் கொள்ளலாம். வித்தகனே இராமாவோ நின் அபயம், நீயே எனக்கு பயத்தை போக்க வேண்டும், வேறொரு புகழ் அற்றவனாக நான் இருக்கிறேன் ஐயா என்று அழைப்ப, அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம். அவன் அபயம்னு கேட்டான், இவன் கண்ணை போக்கிட்டான்னு சொல்றான். இது என்ன ரட்சணமா அப்படின்னு கேட்டா, உயிரை போக்கும் இடத்திலே கண்ணை போக்கினதும் ரட்சணம் தான். இந்த பிரம்மாஸ்திரத்தை வீணாக்க முடியாது, அதே சமயத்துல இவனை கொல்லவும் முடியாது. என்ன பண்ணிட்டார், கண்ணை மட்டும் போக்கினார். அத்திரமே அதன் கண்ணை அறுத்தது மோர் அடையாளம் அப்படின்னு சொல்லி இந்த காகாசுர விற்த்தாந்தத்தை எடுத்து பெருமாளுடைய தட்டிலே வைத்தார்கள். ஆனா அதுவும் பெருசா காரியகரம் ஆகல. இந்த காகாசுர விற்த்தாந்தத்திலிருந்து சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அர்த்தத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நம் சம்பிரதாயத்திலே சரணாகதி என்றால் என்ன என்பதனை தெரிவிக்கிறார்கள். ஸ்வப்பிரவிருத்தி நிவிருத்தி சரணாகதி. அதை இன்னும் கொஞ்சம் விவரிப்பார்கள். பகவத் பிரவருத்தி விரோதி ஸ்வப்பிரவிருத்தி நிவிருத்தி சரணாகதி. எம்பெருமான் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதிலே எப்பொழுதுமே முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதுதான் பகவத் பிரவருத்தி. இவனை எப்படி காப்பாத்தலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டு இருக்கான். அது பகவத் பிரவருத்தி. அந்த பகவத் பிரவருத்திக்கு விரோதியாக நம்மிடத்திலே சில பிரவருத்திகள் இருக்கின்றன. அந்த எம்பெருமான் காப்பாத்துறேன் தான் சொல்றா, இல்ல சுவாமி நானே பாத்துக்கிறேன், நீ எதுக்கு அப்படின்னு சொல்லி நாம் ஏதோ பண்ணலாம் நினைக்கிறோம் பாருங்கோ. அதெல்லாம் அவனுடைய பிரவருத்திக்கு விரோதியா இருக்கக்கூடிய நம்முடைய பிரவருத்தி. இப்போ அந்த பிரவருத்திகளில் இருந்து நிவிருத்தி, அதெல்லாம் பண்ணாமல் வெறுமனே இருந்தால் போதும். ஆழ்வார் தெரிவிச்சுட்டார், சித்த வேண்டா சிந்திப்பே அமையும். நீ இன்னும் பெருசாலாம் பண்ணிட வேண்டாம், என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா சிந்திப்பே அமையும். இருந்த இடத்துல இரு, அந்த எம்பெருமானுடைய உபாய பாவத்தை புரிந்து கொள், முடிஞ்செடுத்து மோட்சத்துக்கு வேண்டியது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறார். அப்போ நம்மிடத்தில் வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டா, மோட்சத்தை குறித்து நமக்கு வேண்டியது ஸ்வப்பிரவிருத்தி நிவிருத்தி, அவ்வளவுதான், வேற எதுவுமே வேண்டாம். அது காகாசுரனிடத்திலே காணலாம். அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, சுத்திண்டே இருந்தான். அது வரையும் துரத்திண்டே இருந்தது பிரம்மாஸ்திரம். இல்ல இனிமே என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு எப்போ விழுந்தானோ என்ன பண்ணான், கடைசியில பிரவிருத்தி நிவிருத்தி, அவ்வளவுதான். அதுக்கு மேல புதுசா சரணாகதி பண்ணிட்டானா, பெரிய ஸ்தோத்திரங்கள் எல்லாம் பாடினானா ஒண்ணுமே இல்லை, நிவிருத்தி மாத்திரம். அதிலேயே எம்பெருமான் சரணாகதனாக அவனை எண்ணி காரியம் செய்தான். இதிலேயும் பிராட்டினுடைய ஒரு பாகம் ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஏன்னு கேட்டா, ராவணனும் இதே அபசாரம் தான் பண்ணான், காகாசுரன் இதே அபசாரம் தான். உண்மையில் சொல்லணும்னா காகாசுரனுடைய அபசாரம் இன்னும் கொஞ்சம் மோசம்தான். நேரடியாக பிராட்டியை தீண்டி விட்டான் அப்படின்றது இவன் செய்திருக்கக்கூடிய அபராதத்தினுடைய கனத்தை தான் காண்பிக்கிறது. அப்படி இருக்கும்போது இவன் தப்பித்தான் அப்படின்னு கேட்டா, இந்த சொப்னவிருத்தி நிவிருத்தி அதெல்லாம் இருக்கட்டும், என்னன்னு கேட்டா, இவள் சந்நிதியாலே காகன் தலைபெற்றது, ராவணன் முடிந்தான் அப்படின்னு சொல்லி பாவம் பெருமாளுடைய வைபவத்தை ஏத்தலான்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கடைசிலர் பிராட்டினுடைய வைபவத்திலே தான் முடிகிறது. பட்டருடைய கருத்தே அதுதானே. இந்த ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல சாரமா என்ன அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய வைபவம் எங்கெல்லாம் சொல்லப்படுறதோ அங்கெல்லாம் பிராட்டினுடைய வைபவம் தான் பிரதிபாதனம் செய்யப்படுகிறது. இதுதான் இந்த ஸ்தோத்திரத்துல பல இடங்கள்ல தெரிவித்துக் கொண்டு வருகிறார். ஆகையால் இந்த காகாசுனுடைய சரித்திரத்திலும் ஒரு விதமாக பிராட்டினுடைய வைபவமே காட்டப்படுகிறது அப்படின்னு தட்டுல காகாசுர சரித்திரத்தை வைத்தார்கள். என்னாச்சு அப்படின்னு கேட்டா, பெருமாளுடைய அந்த தட்டு எங்கேயோ மேல இருக்கு, பிராட்டினுடைய தட்டு கீழே இருக்கு. சரி, அதுல பெருமாளுடைய வைபவத்தை காண்பிக்கக்கூடிய மற்றொரு சரித்திரத்தை வைக்கலாம், விபீஷண சரணாகதி அப்படின்ற கட்டத்தை வைப்போம்னு அடுத்து அதை வச்சா. அந்த விபீஷண சரணாகதி கட்டம் இருக்கே, அது ஒரு பெரிய கட்டம். நிறைய விஷயங்கள் அதுல சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா அதை முழுக்கெல்லாம் அனுபவிக்க முடியாது. ஏன்னா
அதுக்குன்னு கிரந்தங்களே இயற்றி இருக்கிறார்கள் பெரியோர்கள். பெரியவாச்சாம்பிளினுடைய கிரந்தம் இருக்கு. அதே மாதிரி வேதாந்த வாசிரியர் ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு. ஆகையாலே அந்த விபீஷண சரணாகதி கட்டம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சங்களை எல்லாம் நாளைய தினம் இங்கே அனுபவிக்கலாம். அதுக்கு மேலே இந்த தட்டில் எல்லாம் வச்சிருக்காளே, தராசு எந்த பக்கம் சாஞ்சுது சந்தேகமே இல்லை, ஆனால் இந்த பக்கம் தான் சாஞ்சுது அப்படின்ற விஷயத்தையும் நாம் நாளைய தினம் அனுபவிக்கலாம். மேற்கொண்டு வரக்கூடிய ஸ்லோகங்களும் இதே புருஷகார பாவத்தை நன்கு உபபாதிக்கக்கூடிய ஸ்லோகங்கள். அதுல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், ஆனா புருஷகாரத்துவத்தை நன்கு உபபாதிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் உடனடியாக வந்துவிடும். ஆகையாலே இதை அனைவரும் வந்திருந்து அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய உபன்யாசம் இத்துடன் முடிவு பெறுகிறது. ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். நாளைய தினம் இதே 5 முகம்.